Hey guys, I just want to share something. A quick thought in my mind. அப்புறமா கூட சொல்லலாம், பட் ஆனால் இப்போ தோணுச்சுன்னா இப்போவே சொல்லணும். அப்போ தான் மனசில் இருக்குது அப்படியே சொல்ல முடியும். Probably if I don't upload this video, maybe like I can see that for my own self, நான் இப்படி யோசிச்சிருக்கேன், அந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து நான் யோசிக்கலாம். Yeah. So what's that? It's about நம்ம வாழ்கிற விஷயம், எதுக்கு வேலை செய்கிறோம், தென் எப்படி வேலை செய்கிறோம், அப்படி அந்த வேலை செய்கிறதுனால வர ஸ்ட்ரெஸ் வந்து உண்மையிலேயே நம்மளுக்கு வந்து முக்கியமாக, அது வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக. இட்ஸ் லைக் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம வச்சா தான் வந்து லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும், அந்த வேலையை வந்து ரிட்டைன் பண்ண முடியும். அது தட் மீன்ஸ் லைக் ஒரு ஆஃபீஸில் நடக்கிற ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதை நம்ம வந்து கடந்து போனால் தான், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டால் தான் யூ கேன் பி சக்ஸஸ்ஃபுல் இன் லைஃப், ஆர் மேபி நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும், சர்வைவ் பண்ண முடியும். அப்படின்றது உண்மையா அப்படின்னு கேட்டால், ஐ திங்க் இட்ஸ் வேரி டு கண்ட்ரீஸ். நம்ம இப்போ வந்து நான் இப்போ சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறதுனால அங்கே இருக்க கல்ச்சர் எனக்கு தெரியும். தென் பேசிக்லி ஐ born and brought up in India, right? ஸோ நான் சென்னையில் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். எனக்கு சென்னையில் வந்து அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸஸ் கிடையாது. நான் வந்து டோட்டலாகவே இப்படி லைக் ஒரு 1 year கூட க்ளோஸ் டு 1 year கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். 2 companies ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு கம்பெனி இஸ் லைக் டிப்பிக்கல் அந்த தமிழ்நாடு கம்பெனி. அதில் வந்து ஒரு 6 months அந்த மாதிரி வேலை பார்த்துருப்பேன். அது 6 months கூட இல்லை. தென் ஆஃப்டர் தட் ஐ ஜாயின் MNC கம்பெனி. அது யூஎஸ்லேயும் இருக்குது, இந்தியாலேயும் இருக்குது. அண்ட் தென் ஸோ அதில் கொஞ்சம் ஒர்க் கல்ச்சர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் ஆனால் அஃப்கோர்ஸ் அது இந்தியன் கம்பெனி, ஸோ இந்தியன் காலீக்ஸ் அந்த மாதிரி தான். தென் அது க்ளோஸ் டுகெதர் அந்த 2 கம்பெனி சேர்த்து ஒரு 1 year ப்ளஸ் அந்த மாதிரி தான் வந்திருக்கோம். ஸோ ஆஃப்டர் தட் எனக்கு வந்து எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்போஜர் இல்லை. அந்த செகண்ட் கம்பெனியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த மந்த்ஸ் வந்து கோவிட் டைமில், ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு வந்து அந்த பெருசாக அந்த இந்தியன் கல்ச்சருக்குள், அந்த இந்தியன் கம்பெனிஸ்குள்ள இருக்கிற அந்த பாலிட்டிக்ஸ் மாதிரி, அது மாதிரி நிறைய இந்த மீம்ஸ்லாம் வரும், அது இது நிறைய பேசுவாங்க. சின்ன இன்சைட்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப சின்ன விஷயம்லாம் நோட் பண்ணுற மாதிரி. ஆனால் வந்து எனக்கு அதை பற்றி பெரிய ஐடியாவே கிடையாது. பிகாஸ் எனக்கு நிறைய அந்த விஷயம் தெரியாது. அந்த மாதிரி இது பண்ணுறாங்களா அந்த மாதிரி சொல்லிட்டு, சில ஐடியில் ஒரு மாதிரி இருக்கும், தென் அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒரு மாதிரி இருக்கும்னு யூனோ. ஸோ அதுக்கப்புறமா சிங்கப்பூர் அதுக்கப்புறமா வந்து ஐ வாஸ் ஸ்டார்டட் ஒர்க்கிங் டு த கெனடியன் கம்பெனி. ஸோ அது ஒன்டாரியோவில் இருக்குது, டொரண்டோவில் இருக்காது. ஸோ ஆனால் அங்கேருந்து நான் வந்து ஆன்சைட் ஒர்க் பண்ணல, ரிமோட்டாக தான் ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த ஒர்க் கல்ச்சர் வந்து இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஆப்வியஸ்லி. தென் ஆஃப்டர் தட் ஐ ஸ்டார்டட் ஒர்க் டு யூஎஸ் கம்பெனி, யூட்டாவில் இருக்காது, ப்ரோவாவில். ஸோ அங்கே அந்த கம்பெனிஸில் யூஎஸ் கம்பெனிலையும் ரிமோட்டாக தான் ஒர்க் பண்ணேன், ஆன்சைட் நல்லா போய்ட்டு வேலை பார்க்க முடியல. தென் பேஸ்ட் ஆன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வச்சுட்டு தென் ஐ மூவ் டு சிங்கப்பூர். தென் சிங்கப்பூரில் வந்து போனதுக்கப்புறமா இட்ஸ் லைக் பயங்கர ஷாக்கிங் எனக்கு. ஏன்னா வந்து சிங்கப்பூர் வந்து சோகால் லைக் ஃபஸ்ட் வேர்ல்ட் கண்ட்ரி, பயங்கர ஒர்க் கல்ச்சர் அது இது இருக்குன்னு, அப்படி கிடையாது. ஸோ ஸ்டில் அந்த ஒர்க் கல்ச்சர்லாம் அந்த ஏஷியா அது மாதிரி தான், கொஞ்சம் கஷ்டம் அந்த மாதிரி இருந்தது. தென் அப்புறமா பார்த்தேன் ஒரு கல்ச்சராகவே வந்து இப்படி தான் அப்படின்னு மாறல. சிங்கப்பூர் வந்து இட்ஸ் லைக் பிக்கி தான். நீ எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறியோ அதை பொறுத்து தான். இஃப் இட்ஸ் அ பிக் கம்பெனி, எம்என்சி அந்த மாதிரி, தென் வாட் ரோல் யூஆர் ஒர்க்கிங், வாட்ஸ் யுவர் கொலீக்ஸ், ஹூ இஸ் யுவர் பாஸ், அந்த மாதிரி வந்து அதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து அந்த திங்ஸ்லாம் இருக்குது. பட் அதர் ஹேண்ட் வந்து யூஎஸ்லேயோ இல்லைனா கனடாலேயோ ஆஸ்திரேலியாவில் பேசிக்காக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில், தென் யூரோப்பும் கூட நான் யூரோப்லேயும் கூட போயிட்டு ஐ திங்க் ஒரு ரொம்ப ஃபியூ டேஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ரிமோட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ I went to France and Portugal. So on the time I started working there also. But end up I could then சிங்கப்பூர் போயிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய எனக்கு எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது, நிறைய திங்ஸை நான் பார்த்துருக்கேன். அதனால தான் இந்த மாதிரி கம்பேரிசன்ஸ்லாம் முன்னாடி கூட நான் பேசியிருப்பேன் வீடியோஸில். ஆனால் பெருசாக நிறைய பேர் அதை எடுத்துக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறது, பெருசாக எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு. பட் honestly, like I'm so glad that I have such experiences, like diversified experiences. இந்த சின்ன வயசில் ஐம் ஜஸ்ட் 26 years old. இந்த வயசுலேயே நிறைய திங்ஸ்லாம் நான் வந்து என்னால் பார்க்க முடியுது. I'm really glad for that. Then ஸோ
அந்த ஒரு தாட் வந்து என்னென்னா, இட்ஸ் லைக் சிங்கப்பூரில் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப டூ மச்சாக இருக்கும். ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டால் தான் உங்களால் சர்வை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சோஷியல் செட்டப் இருக்கா மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இட்ஸ் லைக் அது வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸோ அந்த ஒரு திங்கோ வந்து அந்த வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் த ஒர்க் கல்ச்சர். அதை நீ எடுத்து தான் ஆகணும். ஸோ அது இல்லைன்னா உன்னால் சர்வைவ் ஆக முடியாது. எந்த கம்பெனிஸ் போலாலுமே அது அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி சரி ஓகே, ஐ எம் நாட் ரெடி டு டேக் அப் தட். அது மட்டும் தான் வாழ்க்கை இல்லை. ஃபிலாசபிக்கெலாம் நம்ம நிறைய விஷயம் வந்து பேசி அதை மாதிரிலாம் பண்ணி அதில் நம்ம அந்த வேலையை குட் பண்ணிடலாம். ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல். அந்த மாதிரிலாம் வந்து இட்ஸ் வெரி வெரி ஃபியூ பீப்புள்ஸ். அந்த மாதிரி நான் நிறைய பீப்புளை பார்க்கல. அந்த மாதிரியான ஒரு திங்கே இல்லை அங்கே. ஸோ இட் நாட் எக்ஸிஸ்ட். பட் வேறஸ் யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா தே திங்க் தட் ஒரு ஹாப்பினஸை தாண்டி மற்ற இப்போது அவங்க வந்து என்னென்னா நிறைய ஹோம்லெஸ் பீப்புள் இருக்காங்க. யூ சி யூஎஸ் வந்து இட்ஸ் அ லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. தே கேன் ஆக்சுவலி இஃப் தே கோ அண்ட் ஒர்க் எனி ஜாப் ஆல்சோ தெர் இஸ் அ மினிமம் பேமெண்ட். யூ கேன் கெட் சம் கெட் சம் பே, கோ அண்ட் லிவ் அண்டர் ஷெல்டர், ஏதாவது ரொம்ப சீப்பரான ப்ரைஸ். அந்த மாதிரி தே ஸ்டில் கேன் சர்வைவ். தே கேன் ஆக்சுவலி ஃபைட் ஃபார் த லைஃப். ஆனால் தே கிவ் அப். சம் ஆஃப் த இன்டர்வியூஸ்லாம் நான் பார்த்தேன். ஐ வாஸ் ரியலி ஷாக். அவங்க வந்து ஈஸியாக கிவ் அப் பண்ணிடுறாங்க. ஓகே, நான் இதெல்லாம் பண்ணி தான் அந்த ஒரு பேசிக் லைஃப் ஸ்டைலை நான் வந்து அட்டைன் பண்ண முடியுமா? நோ, எனக்கு அதை பண்ண வேணாம். இட்ஸ் லைக் மை சாய்ஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு டூ. ஐ கேன் பி லைக் ஹோம்லெஸ் ஆல்சோ. நான் இப்படி இது பண்ணிக்கிறேன். தென் அவங்க வந்து ரொம்ப சிம்பிளான லைஃப்பை, ஒரு வீடு கூட இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு அதை வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த அக்செப்டன்ஸ் வந்து ஏஷியன்ஸ் கிட்ட இருக்கான்னா ரொம்ப கம்மி. இந்தியன்ஸ் வந்து அமங் லைக் வேர்ல்டில் வந்து நிறைய கண்ட்ரீஸில் வந்து தே ஆக்சுவலி சக்ஸஸ்ஃபுல்னு சொல்கிறாங்க. சக்ஸஸ்ஃபுல் அதுக்கு காரணம்னா தே நெவர் கிவ் அப். வி நெவர் கிவ் அப். அது வந்து ஃபைட் பண்ணிகிட்டே இருப்போம் ஏதாச்சும் ஒன்று. ஆனால் அப்படி பார்க்குறப்போ நம்ம வந்து ஒரு ஷேக் ஆஃப் டு த சொசைட்டி தான் நம்ம வந்து பண்ணுறோமோ, சக்ஸஸ்ஃபுல் அந்த மாதிரி வந்து அதுக்கு தான் நம்ம வந்து இதை செய்கிறோமோ. ஆனால் உள்ளுக்குள்ள வந்து ஆக்சுவலி வந்து நம்மளுக்கு மனசுக்குள்ளே சொல்கிறது அது எல்லாத்தையும் கேட்க மாட்டோமோ அந்த மாதிரி. ஏன்னா இட்ஸ் லைக் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பின் பாயிண்ட்டாக சொல்லணுன்னா, உனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து உன்னை வந்து ஹர்ட் பண்ணுது, ட்ரபிள் பண்ணுதுன்னா அது ஏன் உன்னால் தூக்கி போட முடியல? தூக்கி போட்டுட்டு சும்மா சாதாரணமாக யூ டோன்ட் நீட் டு ஏர்ன் மனி ஆல்சோ. லைக் ஏதாச்சும் ஒன்று பண்ணி பிடிச்சி எங்கேயாச்சும் சும்மா சாப்பிட்றது, ஹோம்லெஸ் எல்லாம் கூட ஏதாவது ஷெல்டரில் படுக்கிறது, ஏதாவது சாப்பாடு கிடச்சா சாப்பிட்டுட்டு சும்மா நேச்சரில் பார்க்கல, அந்த மாதிரி வந்து இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அதை வந்து அவங்க தப்பாக நினைக்கல, அதை வந்து அவ்வளோ போல்டாக சொல்கிறாங்க. அப்போ அந்த ஒரு கல்ச்சர் டிஃப்ரென்சஸ் பார்த்தா எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. நம்ம வந்து அப்போது நம்மளுக்கு ஓகே பிளாட்ஃபார்மில் படுத்து தூங்குறதுக்கு கூட வித்தவுட் டூயிங் எனி திங், காசே ஏர்ன் பண்ணாமல் ஏதோ ஒன்று பண்ணி வாழ்க்கையில் அப்படியே ஓட்டுறதுக்கு கூட நம்மளுக்கு ஓகே. ஆனால் அதை மற்றவங்க வந்து எதாவது நினச்சிடக்கூடாது அப்படின்றதுனாலே நம்ம வந்து ஃபைட் பண்ணி எதாவது பண்ணி அந்த பேசிக் சர்வைவல் திங்ஸை பண்ணிகிட்டு இருக்கோம். இது பேசிக்னால் என்னது? லைக் ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு ஆஃபீஸ் போனோம், இல்லை ஒரு ஏதாவது ஆட் ஜாப்ஸ் கூட பண்ணணும், அண்ட் ஒரு ஷெல்டர் தங்குறதுக்குன்னு ஒரு வீடு, ரொம்ப பேசிக்கான வீடு. இப்படி லைக் நம்மளை வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் லுக் கொடுக்காம அந்த 3 பில்லியன் பீப்புளுக்குள்ளே வந்து நம்மளும் ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி பார்க்கணும். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த லைஃப்பை வாழ்கிறோமா? ஒரு 70 வருஷம் 80 வருஷம் வாழ்வோம். ஸோ அதுக்கு தான் நம்ம இதை வாழ்கிறோமா? ரொம்ப க்யூரியஸான ஒரு தாட் தான் இது. பட் எனிவே எனக்கு தோணிச்சு இதை ஷேர் பண்ணணுன்னு. இந்தியாவில் வந்து இது என்ன சொல்லுவாங்கன்னா, இது சன்னியாசி ஆகிட்டாங்க, என்ன சொல்லுவாங்க, ஆன்மீகத்தில் வந்து இது ஆகிட்டாங்க. ஸோ தட் அவங்க இந்த காசி ராமேஸ்வரம் அந்த மாதிரி லைக் தே வில் பி மோர் ரிலீஜியஸ் ஸ்டாஃப் செய்தோ தே ஜஸ்ட் எல்லாத்தையுமே துறந்துட்டு அப்படியே கடவுள் அந்த மாதிரி ஹிமாலயாஸ்க்கு அந்த மாதிரி டெம்பிள்ஸ்க்கு அப்படி போயிடுவாங்க அப்படின்னு. அதே தான் இங்கே இருக்கவங்க பண்ணுறாங்க. பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் நேம், அந்த கடவுள் அந்த மாதிரி ரிலீஜியஸ்னு இல்லாமல் ஜஸ்ட் நார்மலாகவே அப்படியே இருக்காங்க. அப்போ வந்து we are accepting those kind of people in Asia, maybe India அந்த மாதிரில அந்த மாதிரியான ஒரு செட்டப்புக்குள்ளே போகிறப்போ தான் நம்ம வந்து அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் நார்மலாக இருந்தால் அவங்கள வந்து நீ வந்து பிச்சைக்காரன், நீ வந்து ஹோம்லெஸ், நீ வந்து யூஸ்லெஸ்ஸு, இது மாதிரி இருக்குது அது மாதிரி இருக்குன்னு சொல்கிறோம். இன்ட்ரெஸ்டிங்.
Alright guys, thanks.